கர்த்தர் சொல்றாரு, நான் தான் ராஜாக்களை தள்ளுகிறவர். அப்படி சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்த கர்த்தர் எவனையும் தள்ளல, சாமுவேலை வச்சு தள்ளுறான் அப்படின்னாரு. அவன் தள்ளிட்டான். அடுத்து நான் தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அப்படின்னாரு. தாவீத கர்த்தர் ராஜாவாக்குனாரா, சாமுவேல் ராஜாவாக்குனாரா? கர்த்தர் தான் ராஜாவாக்குனாரு. ஆனா ராஜாவாக்குனது யாரு? சாமுவேல் தான் ராஜாவாக்குனான். அப்ப நான் தான் ராஜாக்களை ஏற்படுத்துறேன், தாவீத ராஜாவாக்குறான்னு சொன்னாரு. நேரா சாமுவேல் ராஜாவாக்கிட்டான். அப்ப நான் ராஜாக்களை தள்ளுவேன்னு சொல்லும் போது சாமுவேல் மனசுல இருந்தான், ராஜாக்களை ஏற்படுத்துவேன்னு சொல்லும் போது சாமுவேல் மனசுல இருந்தான். அப்ப தேவன் நான் செய்வேன் சொன்னதெல்லாம் தேவ பிள்ளைகள் தான் செய்திருக்கிறார்கள். புதிய வானத்தை புதிய பூமியை நான் சிருஷ்டிப்பேன் என்று சொல்லும் போதும் அங்கே நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். கையை தட்டு. ஆமென். தேவன் வந்து செய்ய மாட்டாரு. சார், தேவன் செய்யணும்னா அவர் எதை வச்சு செய்வார் சொல்லுங்க? அவருக்கு வார்த்தையில செய்வார், அவர் கையினால செய்வார். சரி, இப்ப நான் கேட்கிறேன், தேவனுக்கு சொல்றதுக்கு வாய் வேணும், செய்யறதுக்கு கை வேணும்னா அவருக்கு முதல் உடம்பு வேணும். யார் அந்த உடம்பு? சரீரமாகிய சபை. கை தட்டுவோம். ராமே. இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை விடுதலையாக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஊழியத்திலே சபையானது இன்றைக்கு இருக்கிறது. அதனால்தான் சபை வந்து மீடியாவை கைப்பற்றணும், சபையானது அரசியலை கைப்பற்ற வேண்டும், சபையானது எஜுகேஷனை கைப்பற்ற வேண்டும், சபையானது கல்ச்சரை கைப்பற்ற வேண்டும். என்றைக்கு இவைகள் எல்லாம் இந்த எல்லா பர்வதங்கள் மீதும் தேவனுடைய மகிமை வந்து நிற்கிறதோ அப்பொழுது பூமியானது தேவன் சொன்ன புதிய வானம் புதிய பூமியுடையதாய் மாறும். இயேசு சொன்னார், நீ பூமியில் கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும், நீ பூமியில் கட்டுகிறது எதுவோ அது வான மண்டலங்களில் கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னார். சோ பூமிக்கும் பரலோகத்திற்கிற தொடர்பை மறுபடியும் புரிஞ்சுக்காங்க. இங்க நம்ம செய்யற ஒவ்வொரு அதிர்வும் நித்தியத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. சபை என்ன செஞ்சிருச்சு? ஐயோ, இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாதுரா. அப்ப யாருக்கு சொந்தம்? பிசாசுக்கா? வானத்தையும் பூமியையும், வானமும் பூமியும் படைக்கப்பட்ட வரலாறு இதுவே. அப்படிதான் முடியுது. சோ ஒரே நாளில் இரண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப இந்த பூமியை நீ அசட்டை செய்யும் போது அல்டிமேட்டா நீ வானத்தை அசட்டை பண்ற. இந்த பூமியை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் உங்கள் தகப்பன் அதை நேசித்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், நீ இவ்வளவாய் பரலோகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏனென்றால் புதிய வானம் புதிய பூமி என்பது பரலோகம் பூமியும் மெர்ஜாகிற ஒரு சீன். பரலோகத்தில் அவர் சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுகிற, பூரணமாய் செய்யப்படுகிற அந்த விசிபிள் டைம் தான் புதிய வானம் புதிய பூமி. அதை செய்வதற்கு சபையானது இன்றைக்கு தேவன் வந்து அந்த இடத்துல வச்சிருக்கிற அந்த அதிகாரத்தில். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? இந்த பூமியை புதிய வானம் புதிய பூமி கட்டவிழ்க்கப்படத்தக்கதாய் சபையானது பேச வேண்டும். சபை எஸ்கேப்லேயே இருக்கு. இங்கேருந்து எஸ்கேப் ஆகி சில ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வாடா அப்படின்னா அவன் வந்து காம்பவுண்ட் சுவர் ஏறி குச்சி வெளியே தம்பி ஓடி வர மாதிரி இவன் வந்து நான் வந்து ரகசிய வருகையில் போகிறேன், அதாவது ரகசிய வருகை எஸ்கேப் ஆகி போகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஸோ if the heaven is the focus, the earth is the only way. பரலோகம் உங்கள் வாசஸ்தலம் என்றால் பூமி தான் அதனுடைய வாசல். இது வானத்தின் வாசல். ஒரு நல்ல ஒரு தேட்டரு இல்லை நல்ல ஒரு ஆலயம் உள்ளே போய் கும்பிட வரீங்க, வாசலை பூட்டி போட்டோம். இது எப்படி? வாசலை தானே பூட்டியிருக்காரு அப்படின்னு போயிட முடியுமா? நீ ஆலயத்துக்குள்ளே போகணும்னா வாசல் அனுமதிச்சாதான் போக முடியும்.
அப்போ வாசலை இன்னொருத்தன் கைப்பற்றிட்டான் அப்படின்னு வச்சுக்குவோம், உள்ளே இருக்கிறது நீங்கள் போகவே முடியாது. இப்போ ஒரு சொத்து பாருங்கள், ஒரு வீடு, திடீர்னு கேஸ் நடக்குது. கேஸ் நடந்த உடனே அந்த வீடு இவன் இன்னொருத்த வீடாக இருக்கும், ஆனால் கேட்டு யார் கேட்டால் மாதிரியும் கவர்மெண்ட் கேட்டால் மாதிரி சீல் வச்சுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ வாசலில் சீல் வச்சுட்டா எத்தனை கோடி ரூபா சொத்தான வீடாக இருந்தாலும் உள்ளே நுழைஞ்சு ஒரு கிளாஸ் தண்ணி கூட நீ குடிக்க முடியாது. பிசாசு தெளிவாக பில்டிங்கை விட்டுட்டான், கேட்டை பிடிச்சிட்டான். நீ என்ன சொல்கிற, கேட்டே நமக்கு வேணாம், அப்புறம் எப்படி போகிற, செவ்வறு இருக்கு வச்சு போறியா? எனக்கு புரியல. அந்த கேட்டை நீ லீகலாக உடைக்கணும். கை தட்டு கொண்டு உடைக்கணும், லீகலாக உடைக்கணும். சிலுவையில் கொடுக்கப்பட்ட கரையத்தின் அடிப்படையில் அந்த கேட்டை சர்வ நியாயத்தோடும் நீதியோடும் அதை உடைத்து இயேசுவின் நாமத்தினாலே உள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் அழைத்திருக்கிறார். ஆகவே earth is the gateway of heaven. So the church must focus at the earth because this is the gateway of heaven. இங்கே ரட்சிக்கப்படுறவங்க அங்கே வரான். இன்னும் கேட்கலையா? இங்கே ரட்சிக்கப்படுறவனா அங்கே வரான், இங்கே பாவம் செய்யறவனா அங்கே போறான்றீங்க. அப்போ அங்கே போகிறது இங்கே போகிறதும் இங்கே என்ன செய்கிறோம்ன்றது தானே இருக்கு. அப்போ இந்த இடம் எவ்வளோ முக்கியமான இடம். நீ வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியை ஆளுகை செய்கிற மனிதனாக இருக்க வேண்டும். பூமியை கேப்சர் பண்ற மனுஷனா இருக்கும். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை விடுதலையாக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஊழியத்திலே சபையானது இன்றைக்கு இருக்கிறது. அதனால தான் சபை மீடியாவை கைப்பற்றணும், சபையானது அரசியலை கைப்பற்ற வேண்டும், சபையானது எஜுகேஷனை கைப்பற்ற வேண்டும், சபையானது கல்ச்சரை கைப்பற்ற வேண்டும். என்றைக்கு இவைகள் எல்லாம் இந்த எல்லா பர்வதங்கள் மீதும் தேவனுடைய மகிமை நிற்கிறதோ அப்பொழுது பூமியானது தேவன் சொன்ன புதிய வானம் புதிய பூமியுடையதாய் மாறுகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஸோ பூமியில் நான் தான் இன்னைக்கு இதில் பேசுகிறேன், பூமியில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை முடிந்து நீங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. பரலோகத்துக்கு போகும்போது அங்கே எவ்வளோ பேர் உங்களை வாங்க சார் அப்படி நித்திய வீடுகள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள், எத்தனை நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க என்பது பூமியில் நீ எவ்வளவு நண்பர்களை சம்பாதிச்சிருக்கிறன்றதை பொறுத்து தான் இருக்கு. இந்த பூமியில் ஒத்த குறைங்கா சிலர் இருப்பாங்க பாருங்க, இயேசுவோட ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு அவன் பரலோகத்துக்கு போகும்போது இயேசுநாதர் உங்களை என்ன செய்வார், வரவேற்பார். நீ அவர்கிட்ட மட்டும் பேசிக்க வேண்டியதான். ஆனால் ஹேகின் ஒரு விஷயம் பார்க்குறாரு. அந்த விஷயத்தில் என்னென்னா, நீங்கள் பரலோகத்தில் என்ட்ரான உடனே உங்களை யார் வரவேற்பானா, உங்களுக்கு நல்லா இந்த பூமியில் பழகி நண்பனாக இருந்து ஃப்ரெண்டாக இருந்து சொந்தக்காரன் இருந்து செத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களை என்ன செய்கிறாங்களாம், வரவேற்கிறாங்களாம். அடுத்து அந்த கூட்டத்தை விலக்கிட்டு உள்ளிருந்து ஒரு கூட்டம் வருதான். அது யாருன்னா, நீங்கள் சுவிசேஷம் சொல்லி நீங்கள் சத்தியத்தை பிரசங்கித்து யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களாம் வராங்களாம். சார் வாங்க சார், உங்களால் தான் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை விலக்கிட்டு இயேசுநாதர் வராங்களாம், கையை தட்டு வருகிறாங்க. அப்போ பாருங்க, பரலோகம் என்பது வேறு இயேசு நீயும் கிடையாது, அது ஒரு பெரிய உலகம். இந்த உலகம் எவ்வளவு உண்மையானதோ அவ்வளவு உண்மையானது அது. அப்ப பூமியில அழிந்து போகிறவங்க உலக பொருட்கள் நண்பர்களை சம்பாதியுங்கள்னாரு. இந்த காசை விட்டு எறிஞ்சு ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிடா அப்படின்றாரு. எதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சம்பாதிக்கணுமா? பரலோகத்தில் நித்திய வீடுகள் உண்டாகும் போது அவர்கள் உன்னை தங்கள் வாசஸ்தலங்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு. அப்ப சிலர் மட்டும் பரலோகத்தில் ரொம்ப ஏன்னா அவங்க ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அர்த்தம். ஏன்டா பூமியில் நல்ல நண்பர்களை சம்பாதிச்சிருக்காங்க அர்த்தம். சிலர் இருக்காங்க 1960 61 வரைக்கும் இவர் நண்பர், 62 63 அவர் நண்பர். கடைசியாக பார்த்தா இப்போ இவர் ஒரு 10 நாளாக பழகிட்டு இருக்காரு. நான் இவர் எப்போ போவார், இப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் சிலருக்கு மட்டும் பார்த்துக்காங்க, திரும்ப இன்ட்ரடியூஸ் பில்லியராம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இவர் என்னோடு கூட 52 வருடமாக ஊழியத்தில் இருக்கிறார், இவர் என்னோடு கூட 46 வருடமாக இருக்கிறார், இவர் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணார். பார்த்தப்ப எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. பை காட்ஸ் கிரேஸ் நம்ம கூட இருக்கலாம் மினிமம் 20 வருஷம் கூட இருக்கிறான், மினிமம் 20 வருஷம். நீ ஸ்டேஜில் இருக்கவங்களாம் கேட்டிங்கன்னா இவன் 18 வருஷம், இவன் 15 வருஷம், இவன் 20 வருஷம், 22 வருஷம். நண்பர்களை தக்க வைத்துக் கொள்வது என்பது அது ஒரு கிருபை, அது ஒரு கலை. ஆனால் சுயத்திலே அதிகமாக சுயம் பெருத்திருக்கிறவர்கள் நீண்ட கால நண்பர்களோடு இருக்க மாட்டாங்க. அடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் சாகும்போது அவனே படுத்து பெட்டியை முடிக்க வேண்டியதான். பெட்டியை மூடுற கூட ஆள் இருக்காது. அவனே ஒரு பாட்டை பாடி டப்புன்னு படுத்துட்டு மண்ணுக்கு மண்ணாகன்னு போட்டு தூக்கிடுவேன். டிஎல் மூடி என்று நினைக்கிறேன்.
எவ்வளோ பேருக்கு சுவிசேஷன் சொல்லி டிஎல் முடி தான் நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். எவ்வளோ பேருக்கு சுவிசேஷன் சொல்லி அத்தனை பேரும் நிறைய பேர் ஏற்றுக்கொண்டாங்களாம். ஆனால் ஒருத்தன் குடிகாரன்ட்ட மட்டும் ஒரு 20 வருஷம் சுவிசேஷன் சொல்லி அவன் ரசிக்கப்படவே இல்லையா. ஆனால் டிஎல் முடியின் சபா ஊர்வலத்தன்னைக்கு அவன் ரசிக்கப்பட்டானா. நான் சொன்னா என்ன கரிசனப்படுத்தி என் மேலே அன்புக்கு செலுத்தி எனக்கு என்னை என்கரேஜ் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான், அவரும் இன்னைக்கு இறந்துட்டாருடா, இனி இந்த உலகத்தில் யார் இருக்கான்னு சொல்லி அழுது அவர் சொன்ன இயேசு நான் ஏற்றுக்கொண்டானா. அவர் சபா ஊர்வலத்தில் ஒருத்தன் தட்டிட்டு போயிட்டார், வாடா. நல்ல ஒரு கிறிஸ்தவன் நல்ல நண்பர்களோடு இருக்க வேண்டும். ஆமா, ஒத்த குரங்கா வாழ்ந்துகிட்டு இருந்தவன்லாம் செத்த குரங்கா தான் வாழ்க்கையை பிடிக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது, நல்ல நண்பர்கள் இருக்க வேண்டும். ஆமா, அதனால தான் உலகத்தானா இருக்கும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும். சினிமாவுக்கு கூட்டமாக போகிறான்ல, அவன் தான் ஊழியத்துக்கு தகுதியான ஆள். அங்கிட்டு பார்த்துட்டு தனியாக பாப்கார்னை திங்கிறான் பாருங்க, அவன் செட்டாகவே மாட்டான். நாங்களாம் எப்படின்னா மொத்தமாக படத்துக்கு போகிறவங்க, மொத்தமாக எல்லாம் அழுதுகிட்டு இருக்கும்போது நாங்கள் மட்டும் கா 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 சிரிப்போம். எல்லாம் எதுக்கு சிரிக்கிறாரு, எல்லாம் சிரிச்சுட்டு கூட அவனை தேட்டர் அல்லோகலை படுத்துறதுக்குன்னு நாங்கள் கடந்து செல்றவங்க. அப்போ கர்த்தர் பார்க்குற இவன் தான்டா சரியான ஆள். ஆமாம், கொஞ்சம் காரசாரமாக இருக்கான், இவனை உள்ளே எடுத்தோம்னா ஒரு அதிர்வை ஏற்படுத்துவான். என் அன்புக்குரியவர்களே நல்லா கவனிங்க. ஸோ பூமியில் செய்கிற ஒவ்வொரு அதிர்வும் பரலோகத்தில் அதிர்வை ஏற்படுத்தக்கூடியது. பரலோகம் பூமி இணைக்கப்பட்டது. இந்த பூமி அசட்டை செய்யாத பூமியை நேசியுங்கள். எல்லாம் சொல்லுங்க, பூமியை நான் நேசிக்கிறேன், இந்த பூமியை நாங்கள் நேசிக்கிறோம். சொல்லுங்க, இந்த பூமியை நாங்கள் நேசிக்கிறோம், இந்த பூமியை நாங்கள் நேசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். நீங்கள் நேசிக்க அவர் இந்த பூமியை நேசித்தான ரத்தம் சிந்தினாரு. இங்க ரத்தம் சிந்தினால அங்க கதவு திறந்துச்சு. அப்ப பூமியில் நடந்த ஒரு சம்பவம் தானே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை பரலோகத்துக்குள்ள அனுமதிக்க கிரியை செய்தது. அப்படினால் பூமியில் நடக்கிற சம்பவங்கள் எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு அத்தியாவசியமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உங்களை சுற்றி இருக்கிற மீடியாக்கள் அதை இதை அசட்டை பண்ணாதீங்க. இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். வானம் அவருக்கு சிங்காசனம், அதோட வசனம் முடியவில்லை. பூமி எனது பாதபடி. எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினால், எனக்கு ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினால், அது இந்த 2 உலகங்களை இணைத்து தான் இருக்க வேண்டும். கையை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். 2 உலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், 2 உலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். 2 உலகம் கலந்த கலவைதான் இன்றைக்கு தேவனுக்கு நாம் செய்கிற ஊழியம். பூமியை முற்றிலும் அசட்டை செய்கிறவர்கள் அவர்கள் தேவனுக்கான ஆலயத்தை கட்ட முடியாது. பூமியை நேசிக்கிறவர்கள் மாத்திரம் தான் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியும். அவர் கால் வைக்கிறது அதுக்கு என்ன அர்த்தம்? ஆளுகை செய்வதுன்னு அர்த்தம். கால் வைக்கிறதுன்னு என்ன? அதான் யோபு சொல்றாரு, கடைசி நாள் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், கடைசி நாளில் அவர் பூமியின் மீது நிற்பார். நிற்பார்னு என்ன? நிற்கிறார்னு அர்த்தமா? நிற்கிறார்னா அதுக்கு என்ன சொல்றான்? கடைசி நாளிலே இந்த பூமியை கர்த்தர் ஆளுகை செய்வார் என்று நான் அறிந்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். பூமியை கர்த்தர் ஆளுகை செய்வார், சகலத்தையும் அவர் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு பேர் என்ன? ஆளுகை. அப்ப காலு அப்படின்னாலே ஆளுகைன்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, காலுனால என்ன அர்த்தம்? ஆளுகைன்னு அர்த்தம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்கள் கால்களின் கீழாக நசுக்கி போடுவார். ஆளுகை. கால் என்பது ஆளுகை. அவர் உன் தலையை நசுக்குவார். கால் என்பது ஆளுகை. பூமி எனது, பூமி எனது ஆளுகை. கைதர்கள். ஆமென். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது ஆளுகை. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். சபையானது பூமியை ஆளுகை செய்ய வேண்டும். எல்லா உலகத்திலும் எல்லா குன்றுகள் மீதும் சபையானது தம்முடைய கரத்தை நீட்ட வேண்டும். இப்ப சொல்லுங்க, ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ண சொன்ன ரைட்டா தப்பா? ஆமென், ஆமென். மீடியாக்களை கைப்பற்றுறதான் சொல்றேன். அடுத்து வருகிற நாட்கள் மீடியானா பிரைம் சேனல் 100 சேனல் கிறிஸ்டியன் சேனலா இருக்கணும். ஆமா, ஒரு சேனலுக்கு போனா அது ஃபுல்லா ஃபேமிலி கவுன்சிலிங் சேனல் சார், அந்த சேனல் அது ப்ராஸ்பெரிட்டி சேனல் சார், இது சார் இது டிவைன் ஹீலிங் சார், இது சூப்பர் நேச்சுரல் சார். பிரிச்சிடணும் இயேசு நாமத்தில். ஆமென். நானே ஏகப்பட்ட ஐடியாவோட இருக்கிறேன். ஆமா, கலவையோட வரும் ஃபர்ஸ்ட் சேனல், அடுத்தடுத்து எல்லாம் ஒவ்வொன்றையும் தனித்தனி சேனல் ஆகிரும். ஆமா, ப்ராஸ்பெரிட்டி மட்டுமே ஒரு சேனலாகவே போயிட்டே இருக்கும். 24 hours சேனலை தொட்டான பணக்காரன் இயேசு நாமம். ஆமாம், இப்போ நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனல் ஓடிட்டு இருக்கும்போது எவன் டிவியை தொடுறானோ அவனுக்கு உடனே ஹீலிங் இயேசு நாமத்தில். ரிசீவ் த ஹீலிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ராபா ஹாலாபா ராபா ராபா சாந்து ராமா நாமதியாங்க. தொட்டவே வேணாம், கை நீட்டினாலே போதும். ஏன்னா சில வீட்டில் டிவி உயரமான இடத்துல வச்சுருக்காங்க, சின்ன பிள்ளைகளை தொட முடியாது. ஒருத்தன் சொன்னா நான் கையை நீட்டி அவனை பிடிங்கள் நானா ரகோபயம் கையை நீட்டினோன்னு பவர் இவனு அட்டாக் ஆகிருச்சு.
இஃப் யூ ஸ்ட்ரெச் அவுட் யுவர் ஹேண்ட், உன் கையை நீ ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி டிவிக்கு நேரம் நீட்டும் போது உன்னுடைய அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்வாயாக. என் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னாரு, நீ எதை விரும்புறியோ அது உனக்கு வரும். நீ வேர்ட் ஆஃப் காடை விரும்புகிற வேர்ட் ஆஃப் காட் வருது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன், நீ இந்த ஸ்லைனிங் இன் ஸ்பிரிட், அதில் என்ன நடக்கு தெரியுமா? ஆதாம் அயர்ந்த நித்திரையில் இருந்த போது அவனுக்குள் இருந்து ஒரு எலும்பை நான் எடுத்து ஏவாளை உருவாக்கினேன். இது போன்று அவர்கள் ஆழ்ந்த தேவனுடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தில் விழுந்து கிடக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் எடுக்க முடியாத விஷயங்களை அவர்கள் விட்டு எடுக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில சிருஷ்டிக்க வேண்டிய பல விஷயங்கள் நான் சிருஷ்டிக்கிறேன். இதெல்லாம் இதில் நடக்குதுன்னார். சொன்னவன், ஆண்டவரே இது இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா, இதை விழுந்து எந்திரிக்கிறேன் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இல்லை இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னா எனக்கு அது வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நினச்சிட்டு அன்னைக்கு சாயந்தரம் மீட்டிங் போகிறேன். கை தட்டுங்க, அன்னைக்கு சாயந்தரம் மீட்டிங் போகிறேன். ஒருத்தர் இன்கம் டேக்ஸ்லேயும் சேல்ஸ் டேக்ஸ்லேயும் இன்ஸ்பெக்டராக இருக்கார். பெரிய மீசை வச்சு இப்படி நிற்பாப்பில், பீம்பாய் மாதிரி நிற்பாப்பில். அவர் ஜெமிங்க நிற்கிறார். ஃபஸ்ட்டு அன்னைக்கு மார்னிங் விரும்புகிறேன், சாயந்தரம் கையை நீட்டுறேன், டமால்னு பனை மரத்தை வெட்டி சாய்ச்ச மாதிரி விழுந்துட்டேன். அதனால டமால் கிடக்கிறாப்புல சந்திரபாபு. என்னடா அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த பூமியை நீ விரும்பாவிட்டால் அந்த பூமி நாம் கேப்சர் பண்ண முடியாது. இந்த பூமியை நாம் பெற வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் இந்த பூமியில தேவன் ஆளுகை செய்கிறார். எல்லாம் சொல்றாங்க, உன்னதங்கள் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம், நாங்கள் ஆளுகை செய்யறோம். சபையெல்லாம் சொன்ன ஆளுகை செய்யறா. என்ன அமைதியாக கூப்பிட்டு கேளுங்க, நீ ஆளுகை செய்யற, எதை ஆளுகை செய்யற? அதை எங்களுக்கு சொல்லவே இல்லையே சார். நீ ஏதோ ஒன்று ரூல் பண்றேன்ற, ரூல் பண்றதுக்கு தான் உட்கார்ந்துருக்க. எதை ரூல் பண்ற? அப்ப ரூல் பண்ணப்படுகிற இடம் எது? பூமி. பரலோகம் ரூல் பண்ற இடம், பூமி ரூல் பண்ணப்படுகிற இடம். அப்படின்னா இந்த பூமியில நடக்கிற மாற்றங்கள் ஒவ்வொன்றுக்கும் உன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவதற்கும் மிகுந்த தொடர்பு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வருகிற சந்ததி மருத்துவமனைகளை பார்க்க கூடாது. வருகிற சந்ததிக்கு மருத்துவ கல்லூரிகள் என்பதை இருக்க. கைத்தட்டுங்க. ஆமென், ஆமென், ஆமென். இனிமே டாக்டர் படிக்கிறாருன்னா இனிமே, இது வரைக்கும் தே ஆர் ஏஞ்சல்ஸ், அவங்க நமக்கு உதவி செய்கிறார்கள். ஓகே, இனி வருகிற நாட்களில் டாக்டர்ஸ் அப்படின்னாலே லீஜராக் சொல்லுவார், என் கூட எப்போவுமே 30 டாக்டர் இருப்பாங்க. எதுக்கு? சுகம் கொடுக்குறதுக்கு இல்லை, நான் கொடுத்த சுகம் உன்னைக்கே சுகம் ஆயிட்டானா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு 20 டாக்டர் இருப்பாங்க. அவர் ஹீலிங், அவருடைய குருசைடில் ஒரு 20 டாக்டர் சைடில் உட்காந்துருப்பாங்க. அம்புட்டு ஸ்கேனிங் மிஷின் அது இதோட உட்காந்துருப்பாங்க. சார் கட்டி கரைஞ்சிச்சுன்னா அப்படியே அவன் உள்ளே அனுப்பி அப்படின்றாங்க. உள்ளே அனுப்பி உடனே ரிப்போர்ட்டை போட்டு கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ இனி டாக்டர்ஸ் எல்லாம் சுகமானவனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகத்தான். ஆமாம். ஸோ இந்த உலகம் ஒரு மாற்றத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும், ஒரு மறுரூபத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும். ஒரு சேனலுக்குள்ள நீங்கள் போகும்போது, ஒரு நியூஸ் பேப்பருக்குள்ளே போகும்போது நீங்கள் சீஃப் மினிஸ்டரோட டேபிளுக்கு போயிடுறீங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான மீடியா அது. இதை விட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கணும் வேலையெல்லாம் தொடங்கிட்டோம். ஆமாம், தொடங்கி தலைப்புச் செய்திகள்னு பேர் வாங்கியாச்சு. அந்த நியூஸ் பேப்பருக்கு தான் விஜய இன்டர்வியூ வச்சு எடுத்தேன். ஆனால் காலச்சக்கரை வேற மாதிரி சுற்றி இன்னைக்கு விஜய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர் ரசிக்கப்படுத்தா இருந்தாப்புல அபிஷேகத்தில் இருந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் ஒதுக்கினேன். பட் அப்போ ஒரு ப்ராஃபஸி எனக்கு வந்துச்சு, திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். எங்கள் லீடர் சொன்னார், திஸ் இஸ் நாட் த ரைட் டைம், பட் நீ செய்வ, பட் இன் ஃபியூச்சர். உடனடியாக அதை சற்றாக தள்ளி வச்சிட்டோம். இல்லாட்டி பயங்கர வெகு வேகத்தோடு இருந்தோம், பயங்கர ஸ்பீடில் இருந்தோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, என்னைக்குனாலும் நம்ம ஒரு நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏசு நாமத்தில். ஆமேன். அதை நான் டிக்ளேர் பண்ணுறேன். நீங்கள்லாம் ஆமேன் சொல்லுங்கள். ஏசு நாமத்தில் ஆமேன், 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 ஆமேன். நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் ஆகும்போது சீஃப் மினிஸ்டரோட டேபிளுக்கு போகிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் நேரடியாக அதிகாரங்களுக்குள் கொண்டு செல்கிறீர்கள். நீங்க பாருங்க, அவ்வளோ ஒரு ரீச்சிங் மீடியா, பயங்கரமான பவர்ஃபுல்லான மீடியா. நடிகர்கள் நீங்க பார்த்துலாம் காஸ்பல் சொல்லிட முடியாது. ஆனால் வீட்டுக்குள்ள உட்காந்து நீங்க காஸ்பல் சொல்லலாம், உட்காந்து காஸ்பல் சொல்லலாம். என்னெல்லாம் பெரிய பெரிய ஊழியர்களுக்கெல்லாம் நேரில் போய் காஸ்பல் சொல்லிட முடியுமா? ஆனால் இன்னைக்கு பாருங்க, இமார்டாலிட்டி எதிர்க்கிற ஆட்கள்ல இருந்து கிருபை எதிர்க்கிற ஆட்கள்லாம் இன்னைக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்து அட்லீஸ்ட் தம்பி சொல்றது ரைட்டா தப்பான்ற லெவலில் நம்ம உட்காந்து பேசுகிறோம். ஒரு வாய்ப்பு மீடியா ஓப்பன் ஆகுது. அன்புக்குரியவர்களே, பூமி அவருக்கு பாதபடி. எல்லாம் சொல்லுங்க, பூமி அவரு பாதபடி, வானம் அவருக்கு சிங்காசனம் தான். அது ஆளுகை செய்கிற இடம். பூமியானது பாதபடி, அது ஆளுகை செய்யப்படுகிற இடம்.
ஓகே, அப்போ இந்த பூமியில் அவர் கால் வைக்கணும் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில் நான் ஆளுகை செய்யணும்டா, இந்த பூமியை நான் நினைச்ச மாதிரி மாத்தணும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அதுதான் தேவனுடைய திட்டம். நீங்கள் ஒன்றை குலைத்திருக்கிறபடினால் இன்னொன்று மாறி இருக்கிறது. இந்த பூமியில அதிகாரத்தை ஆதாம்கிட்ட கொடுத்தப்ப அடுத்து அவனுடைய வளர்ச்சி என்னன்னா, பரலோகம் முழுவதற்கும் அவனுடைய முழு அதிகாரம். அவன் அதாவது ஒரு அப்பாவுக்கு வந்து 2 வீடு சொந்தம்னா பையனுக்கு எத்தனை வீடு சொந்தம்? அப்ப பரலோகம் பூமியும் தேவனுடையதாக இருந்தது. அப்ப ஆதாமுக்கு என்னதான் தேவன் திட்டம் வச்சிருந்தாரு? பூமி மட்டுமல்ல, பரலோகமும் அவன் ஆளுகைக்குள் வர வேண்டும் என்று தான் தேவன் நினைத்திருந்தார். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து ப்ராசஸ் நடக்கிறதுக்குள்ள ஆதாம் என்ன செஞ்சான்? பூமிக்கான அதிகாரத்தை பிசாசு கையில் கொடுத்துட்டான். ஆனா பூமியில ஒரு அதிகாரம் இருந்துச்சு ஆதாமுக்கு, என்னென்ன அடகு வைக்கல, விலைக்கு வச்சுட்டான். ஆதாம் கையில ஒரு கிரீன் கார்டு இருக்கு, அது எப்ப வேணாலும் பரலோகத்துக்குள்ள என்டர் ஆகலாம். அப்பாவோட வலது வருஷத்துல போய் உட்காந்து நின்று பேசலாம். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஆதாம்கிட்ட இருந்துச்சு. ஆதாம் என்ன செஞ்சிட்டான்? இந்த பர்ஸ் அவன்கிட்ட கொடுத்துட்டான். இது பூமிக்குரிய அதிகாரத்தை மட்டுமல்ல, பரலோகத்துக்குள்ள போய் அப்பாட்ட ஒரு அக்சஸிங் இருக்கு, அவனுக்கு அவரோட பேசக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அந்த இடத்தை வித்துட்டான். அதனால தான் அதுக்கப்புறம் பிசாசு போய் வலது பரிசத்தில் தேவ பிள்ளைகளை குறித்து இரவும் போலும் குற்றம் சுமத்துக்கிறான். இந்த 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 அனுமதி யார் கொடுத்தது? ஆதாம் கொடுத்தது. அப்போ பூமியை நீங்க அசால்ட்டை விட்டீங்கன்னா, அவன் பிளானே பூமிக்கு வானத்துக்கு தொடர்பு இருக்கு. இது உங்களுக்கு தெரியுதோ தெரியலோ, அவனுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இப்போ வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், நட்சத்திரங்களுக்கு மேலே என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், தேவனுக்கு ஒப்பாவேன். இதெல்லாம் செய்யணும்னா அவனுக்கு நல்லா தெரியும் எங்க காலை வைக்கணும், பூமியில கால் வைக்கணும். ஆனா சபை கேனத்தனமா இருக்கு. பரலோகத்துக்கு போவானா, ஆனா பூமியை ஆமா இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம். சில பிள்ளை எதுவுமே சாப்பிடாது, சாப்பிடாட்டி பிள்ளை ஒல்லியாக தான் இருக்கும். எதுவுமே வேணாம்னா, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அவிசுவாசிகளுக்கும், நல்லா கவனிங்க, விசுவாசமே இல்லாதவன் ஐயோ நம்ம தப்பு பண்ணிடுவோம், பாவம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிற அவிசுவாசிகளுக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கு ஒன்றும் சுத்தமாய் இராது. நான் முடிக்கிறேன் அன்புக்குரியவர்களே. பூமி அவருக்கு பாதபடி. இந்த பூமியில் நீங்கள் நல்லா வாழணும் தேவன் விரும்புகிறார். இந்த பூமியில் நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் தேவன் விரும்புகிறார். இந்த பூமியில் நீங்கள் செழிப்பாக இருக்குன்னு விரும்புகிறார். இந்த பூமியில் நீ வந்து ஒரு பைபிள் வாங்கினா கூட கையில் 80 ரூபா தேவையா? இந்த பூமியில் வந்து நீ ஒரு பைபிள் வாங்கினா கூட கையில் ஒரு 80 ரூபா நான் வாங்கும்போது இப்போ எவ்வளவு? 200 ரூபாயா தேவை. ஸோ நல்லா கவனிங்க, பைபிள் ஆவிக்குரியது. எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரியது. 200 ரூபா பூமிக்குரியது. வாழ்க்கை இது 2 இணைஞ்சுதான் இருக்கு. 200 ரூபாயில இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையே எங்கடா இருக்கு? 200 ரூபாயில தான் இருக்கு. நீங்க தப்பா நினைச்சுறாங்க, அதை வச்சுதான் நீங்க இதை வாங்குறீங்க. ஸோ இது ஒரு பெரிய டிரான்சாக்ஷன். இது 2 இணைக்கப்பட்ட வாழ்க்கை. சபையானது இதை இக்னோர் பண்ணக்கூடாது என்று சொல்கிறேன். ஆகவே இந்த கடைசி நாட்களில் இந்த நான் வழக்கமாக பேசிக்கொண்டு வருகிற விஷயங்களை அடுத்த வாரத்தில் கடந்து செல்வோம், தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கு வந்து சபையானது இந்த நம்முடைய சேனலுடைய ஓப்பனிங்க்கு ஆன ஒரு செர்மனாக இதை நான் கொடுக்குறேன். சபையானது பூமியை கேப்சர் பண்ணணும், அந்த பூமியை வந்து என்ன செய்யணும், பொசஸ் பண்ணணும், பூமியை ஆளுகை செய்யணும். தன்னுடைய காலடிகளை எடுத்து வைக்க வேண்டும். எடுத்து வைக்கும்போது இந்த பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடப்பிக்கப்பட முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, உங்கள் மனதில் ஆவியானவர் எதை சொல்ல, ஒரு ஊழியக்காரர் என்ற பேசும்போது சொன்னார், என்னிடத்தில் தேவன் நிலத்தடி நீரை பற்றி ரொம்ப பேசுகிறாரு, அதுக்கான பல ஜெபிக்க. ஒருத்தர் சொன்னார் வந்து இயற்கையை வந்து மறுபடியும் வந்து பேக் டு கார்டன் ஆஃப் ஈடன், அதை பற்றி என்கிட்ட தேவன் ரொம்ப பேசுகிறார். பாருங்கள், இவங்கெல்லாம் தேவன் பெரிய லெவலில் தேவன் செய்வார். ஒரு முறை ஒரு 15 வருஷங்களுக்கு முன்பாக தேவன் என்கிட்ட சொன்னார், மரங்களை நல்லா கோடிக்கணக்கில் மரங்கள் நீ நடணுன்னாரு. அப்போ நான் என்னுடைய மக்கள்கிட்ட நான் பேசினேன். அப்போ ஒரு 300 பேர் 200 பேர் இருக்காங்க. கர்த்தர் என்கிட்ட இதை பேசுகிறேன். கர்த்தர் மரம் நட சொல்கிறாரா? என்னடா இது எதையாச்சும் இடம் கூட போய் சொல்லிகிட்டே இருக்கிறான் அப்படி சொல்கிறார். ஆகவே மரம் நடுகிற இந்த டிபார்ட்மெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி நம்ம நடுறோன்னு சொல்லி ஒருத்தரை தலைவராக வச்சு வேலையெல்லாம் ஆரம்பித்தோம். அதுக்கு ஸ்பான்சர்ஸ்லாம் ரெடி பண்ணி இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கலெக்டர் வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டார். நிறையா மரங்கள் நட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் பெரிய அளவு வந்து இதாகலை. நான் எதிர்பார்த்த அளவு வந்து இன்னும் மக்கள் வந்து அந்த அவேர்னஸ்க்கே வரல. ஒரு சர்ச்சில் 2000 பேர் வராங்க சார். இந்த 2000 பேர் கையிலையும் ஒரு மாதத்துக்கு ஒரு மரக்கன்றை கொடுத்து, நீ இதை வீட்டில் போய் வச்சு நீ தண்ணி ஊற்று, அடுத்த மாதம் நீ பக்கத்தில் ஒருத்தர் கொடுத்து, இப்படி சொன்னால் ஒரே ஒரு சபை 2 சபை இந்த மதுரையை ஒரு குளுமையான நகரமாய் மாற்ற முடியும்.